மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் இரட்டைக்குளம் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ராஜா. இவர் வயது முதிர்ந்த தன் தாயுடன் வீடு கூட இன்றி வாழ்வாதாரமின்றி நாள்தோறும் குப்பைகள் சேகரித்து வாழ்க்கை நடத்தி வந்த இளைஞருக்கு சில மாதங்களுக்கு முன்னர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் சிலர் உதவியுடன் அவருக்கு கான்கிரீட் ஸ்லாப் சுவர் சிமெண்ட் ஷீட் அடங்கிய அழகிய வீடு கட்டி வழங்கினார். இந்நிலையில் வாழ்வாதாரத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிய பெரம்பூர் சமூக சேவகர் பாரதி மோகன் கோவை பகுதியைச் சேர்ந்த கமலம் நடராஜன் என்பவரின் உதவிக்கரம் கொண்டு தற்பொழுது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் ராஜாவிற்கு அவரது வீடு வாசலிலேயே அழகிய மளிகை கடை அமைத்து அனைத்து மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்து திறப்பு விழாவும் நடைபெற்றது. பாதுகாப்பான ஸ்டீல் அழகிய கடையாக வடிவமைப்பு, அனைத்து மளிகை பொருட்களையும் இலவசமாக வாங்கி கொடுத்து அந்த இளைஞருக்கு வாழ்வாதாரம் ஈட்ட வழிவகை செய்துள்ளனர். கடை திறப்பு விழாவில் சமூக சேவகர் பாரதி மோகன், அவர் சகோதரர் மற்றும் நண்பர்கள், குறிப்பாக ஊரில் உள்ள அனைத்து மக்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு கடை திறப்பு விழா செய்து வியாபாரத்தையும் தொடங்கி வைத்தனர். அப்பொழுது மாற்றுத்திறனாளி ராஜா மற்றும் அவர் தாய் ஆனந்த கண்ணீர் விட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். ராஜா இதன் மூலம்தான் வாழ்வாதாரம் ஈட்டுவதோடு தன்னை போன்று கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வழி கிடைத்தால் முன்னேற முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்து காட்டுவேன் எனவும் தெரிவித்தார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சிறு தொழில் பெட்டி கடை இன்னைக்கு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இவர் பேர் ராஜா. இவர் பிறப்பிலே மாற்றுத்திறனாளி. இவருக்கு ஒரு சிறு தொழில் வச்சு கொடுத்தா இவருடைய வாழ்வாதாரத்தை அவர் ஏற்படுத்திப்பாருங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது யார் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரை சேர்ந்த கமலம் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவங்க அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்க அது அந்த தொழிலை மேற்படுத்தி இன்னும் அவங்க தொழிலில் வெற்றி அடைஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரோம். பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி, ஏன்னா இவர் பார்வையற்றங்கிறதுக்காக தான் நம்ம அவருக்கு அந்த கடையை வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவருக்கு வேலைக்கு போக முடியாது. அவங்க அம்மா ஒரு பாட்டிலை பொறுக்கி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த பையனை பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த தாயும் இவங்களும் அந்த தொழிலை வச்சு அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கணும். சரிங்களாண்ணே? சரிண்ணா. இது உங்களுக்கான கடை, உங்களுக்காக தான் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அது அந்த சிறு தொழிலை பெரு தொழிலாக மாற்றி நீங்கள் ஒரு தொழிலதிபராக அடுத்த டைம் நாங்கள் பார்க்கும்போது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாதவங்க சாதிக்கணும். நம்மளை மாதிரி கை கால் நல்லா இருக்குது, கண் நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த பிழைக்கணுன்ற எண்ணம் வராது. அவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் சமூக எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை தொடர்ந்து இதுபோல் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி நான் போட கேட்டுக்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் டி. ராஜா. ஆக்கூர் இரட்டைக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான எனக்கு சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளையின் சார்பில் எனக்கு ஒரு அழகான வீட்டையும் கட்டி தந்தார்கள். அதே போல் இந்த பெட்டி கடையையும் எனக்கு வைத்து கொடுத்திருக்கிற அண்ணனுக்கு கமலம் நடராஜன், கோவை மாவட்டம் சூலூர் சேர்ந்த அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடையை வைத்து நான் மென்மேலும் உயர்ந்து நான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வேன் என்பதை மிக நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.